Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் இருந்து எல்பி ஸ்பேசஸ் உடைய டியூவல், அதாவது கேபிட்டல் எல்பி ஆஃப் ஏபி அதோடைய டியூவலை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். தியரம் லெட் பி கியூ ரெண்டுமே 1 to infinity இருக்குது. be such that 1 by p plus 1 by q equal to 1. அதாவது pq ரெண்டுமே வந்து கான்ஜுகேட் எக்ஸ்போனன்ட்ஸ். p கொடுத்தா q கான்ஜுகேட் எக்ஸ்போனன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும். p belongs in the interval. இப்போ p 1னா q இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும், p இன்ஃபினிட்டினா q 1ன்னு எடுத்துக்கணும். அதான் கன்வென்ஷன் இங்கே. தென் ஃபார் y belongs to LQ of AB, let Fy from LP of AB, letங்கிறத விட define F by Fy of x. இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா integral over a to b xy dm. இது வந்து லெபெக் இன்டகிரேஷன். ஸோ அதனால் நான் வந்து இன்டகிரல் ஓவர் த செட் அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்படி டிஃபைன் பண்ணோன்னா தென் எஃப் வந்து எஃப் சஃபிக்ஸ் ஒய், இது ஆக்சுவலாக வந்து டியூவல் ஆஃப் எல்பி ஸ்டாரில் இருக்குது. ஒய்யை வந்து எல்கியூவில் எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு எஃப் சஃபிக்ஸ் ஒய்யை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா இந்த எஃப் சஃபிக்ஸ் ஒய்ங்கிறது வந்து ஒரு லீனியர் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் எல்பி. அது மட்டும் இல்லை, அப்போது ஒவ்வொரு ஒய்யுக்கும் நம்மளால் ஒரு எஃப் சஃபிக்ஸ் ஒய்யை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தோன்னா தென் த மேப் கேபிட்டல் எஃப் எல்கியூலேருந்து எல்பிக்கு போகிற மேப்பு எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா defined by f of y equal to f suffix y. ஏன்னா y கொடுத்தா நம்மளால் f suffix y டிஃபைன் பண்ண முடியுது. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஐசோமெட்ரி, லீனியர் ஐசோமெட்ரி from LP from LQ AB to LP star AB. இங்கே வந்து நம்ம லீனியர் சொல்கிறோம், அதே நேரத்தில் ஐசோமெட்ரின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா எல்கியூவில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எல்பி ஸ்டாரோட ஒரு எலமெண்ட்டை ஐசோமெட்ரி மூலமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மேப்பை நம்ம சப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டோன்னா ஒரு சில கண்டிஷன்ஸில், அதாவது when 1 less than or equal to except p not equal to infinity கேஸில், except p not equal to infinity கேஸில் இது சப்ஜெக்டிவ்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அப்படி ப்ரூவ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா எல்பியோடைய டியூவல் வந்து எல்கியூ. ஏன்னா எல்பி ஸ்டாருக்கு எல்கியூலேருந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஐசோமெட்ரி மேப் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கிளாஸில் வந்து இது ஒரு ஐசோமெட்ரி மேப் தான் சொல்ல போகிறோம். சப்ஜெக்டிவ் வந்து இன்னொரு கிளாஸில் ஃபாலோயிங் கிளாஸில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வேறு சில ரிசல்ட்ஸும் தேவைப்படுது. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணலாம் இன்றைக்கி. ப்ரூஃப். ஸோ நம்ம ஒய்யை எல்கியூவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஃப் சஃபிக்ஸ் ஒய்யை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா இது வந்து ஒரு லீனியர் மேப்னு நம்மளால் சொல்ல முடியும். இது வந்து இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம்,
ஆனால் இது ஒரு லீனியர் மேப்னு சொல்ல முடியும், லீனியர் மேப் ஆன் எல்பி. எதனாலன்னா இன்டெக்ரல் வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டர், அதே நேரத்தில் எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை தான் பண்ணுறோம். ஸோ அதனால் லீனியாரிட்டி வந்து ஒரு ஈஸியான ஒரு கான்சிக்வன்ஸ். எந்த ஒரு கேஸ் எடுத்தாலும் எஃப்ஒய் ஆஃப் ஆல்ஃபா x1 ப்ளஸ் x2 இது வந்து என்னென்னா இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி ஆல்ஃபா x1 x2 y dm. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் தான். எப்போல்லாம் இது வந்து ஃபைனைட்டாக இருக்கோ அப்போல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இது வந்து ஃபைனைட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேராக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்டெக்ரல் வந்து என்ன ஆக போகுதுன்னா, இன்டெக்ராண்ட் என்ன ஆக போகுதுன்னா இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இப்போ இன்டெக்ரல் லீனியராக யூஸ் பண்ணோன்னா ஆல்ஃபா x1y dm ஓவர் ஏபி ப்ளஸ் இன்டெக்ரல் x2y ஓவர் ஏபி dm. அதாவது இது வந்து ஆல்ஃபா fy அட் x1 ப்ளஸ் fy அட் x2. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லீனியர் மேப். அதை வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். இது எப்போன்னா ஃபார் x1 x2 belongs to LP of AB and alpha is any scalar. அந்த கேஸில் வந்து இது ஒரு லீனியர் மேப், அதை தான் இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்னா இது வந்து ஒரு கண்டினியூவஸ் லீனியர் மேப், அதாவது இது வந்து ஒரு பவுண்டட் லீனியர் மேப், அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இதை வந்து கேஸ் பை கேஸ் வந்து எடுத்துக்கிற போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு P ஈக்குவல் டு 1 அண்ட் Q ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸ். இந்த கேஸில் இங்கே பாருங்கள், ஒய் வந்து எல் கியூவில் இருக்குது, அதாவது ஒய் வந்து எல் இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ ஒய் வந்து எசென்ஷியலி பவுண்டட். ஸோ ஒய் எசென்ஷியலி பவுண்டட்னா இந்த இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் ஒய் டிஎம் இது வந்து ஒய் வந்து எசென்ஷியலி பவுண்டட் எக்ஸப்ட் ஆன மெஷர் ஜீரோ செட். இது வந்து பவுண்டட் பை அதோடைய சுப்ரீமம் வேல்யூ, ரைட், எசென்ஷியல் சுப்ரீமம் வேல்யூ. ஸோ நம்ம இங்கே இதை என்ன எழுத முடியும்னா திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே வந்து மாடுலஸ் போட்டுக்கிறேன். மாடுலஸ் போடும்போது இது என்ன எப்படி எழுத முடியும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி மாட் எக்ஸ் எசென்ஷியல் சுப்ரீமம் ஆஃப் ஒய் இன்ட்டு இது. அப்போது இங்கே இந்த நம்பர் இது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதை இன்டெக்ரல்லேருந்து வெளியே எடுத்தோம்னா இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஆஃப் மாட் எக்ஸ். இன்டெக்ரல் ஆஃப் மாட் எக்ஸ் வந்து நத்திங் பட் 1 arm ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்போன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு அப்சல்யூட் வேல்யூ பார்க்கும்போது அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை இன்டிகிரேட் பண்ணும்போது தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எசென்ஷியல் நார்ம் ஆஃப் ஒய் இன்ட்டு 1 arm ஆஃப் எக்ஸ். இது வந்து ஃபைனைட் நம்பர். இது எப்போ ஃபைனைட்னா ஒய் பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி அண்ட் எக்ஸ் இஸ் எனி மெம்பர் இன் L1, ரைட், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு L1. இப்போ இது வந்து நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ். அதோடைய ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் சஃபிக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து இன்டெக்ரல் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் எக்ஸ் ஒய். ஆனால் மாடுலஸ் ஆஃப் த இன்டெக்ரல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் த மாடுலஸ். ஸோ அதுலேருந்து நமக்கு இது இந்த இன்இக்வாலிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன வருதுன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எசென்ஷியல் பவுண்ட் ஆஃப் ஒய் இன்ட்டு 1 arm ஆஃப் எக்ஸ். இப்போ P ஈக்குவல் டு 1 கேஸில் இது வந்து ஒரு பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல்னு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் நம்பர் இன்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து P ஈக்குவல் டு 1, அதனால் 1 arm ஆஃப் எக்ஸ். ஸோ இதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் P ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அண்ட் Q ஈக்குவல் டு 1 கேஸில், ரைட். ஸோ மறுபடியும் வந்து இன்டெக்ரலோடைய இங்கே வந்து ஏ டு பின்னு எழுதியிருக்கேன். இது இந்த இப்படியும் எழுதலாம் அல்லது இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஏ டு பி, ஓகே. ஸோ இப்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பார்க்குறோம், இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இங்கே எக்ஸ் வந்து எல் இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு எல் இன்ஃபினிட்டி, ஒய் பிலாங்ஸ் டு L1, ரைட், ஒய் பிலாங்ஸ் டு L1. இப்போ இதே மாதிரியான ஒரு கம்பேரிசன் போடும்போது நமக்கு என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி நார்ம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 arm ஆஃப் ஒய், அல்லது இதை மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 arm ஆஃப் ஒய் இன்ட்டு இன்ஃபினிட்டி நார்ம் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப்
integral xy dm, அதாவது this is modulus of fy of x, right? Modulus of fy of x, this is less than or equal to இந்த integral, so that is less than or equal to this. So இதில இருந்து நமக்கு என்ன வருதுன்னா this is less than or equal to this. So this imply modulus of fy of x is less than or equal to 1 norm of y into infinity norm of x. இது வந்து for all x belongs to L infinity. அப்போ p equal to infinity கேஸ்லயும் இந்த f suffix y வந்து ஒரு bounded linear map. இப்போ next வந்து நம்ம p equal to 1 less than p less than infinity கேஸ். So 1 less than p less than infinity கேஸ்ல 1 less than pq less than infinity. So இந்த கேஸ்ல நமக்கு Holder's inequality தெரியும். Holder's inequality ஏன்னா x belongs to LP, y belongs to LQ. So by Holder's inequality இந்த integral வந்து என்ன வர போகுதுன்னா this is less than or equal to p norm of x into q norm of y. ஆனா இது வந்து modulus of fy of x, அதாவது integral of this is equal to modulus of integral xy dm. Modulus of integral is less than or equal to integral of the modulus. ஆனா அது finite னு வந்ததனால இந்த நம்பர் finite, so அதனால இது true, இந்த inequality true. ஆனா இந்த inequality நமக்கு என்ன கொடுக்குதுன்னா modulus of f suffix y of x is less than or equal to q norm of y into p norm of x. இது வந்து for all x belongs to LP. That is fy ஸோ இப்போ நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்னா எல்லா கேஸ்லையும் ரைட், எல்லா கேஸ்னால் இந்த 1 less than or equal to p less than or equal to infinity, அதே மாதிரி q less than or equal to infinity, அது p and q are conjugate exponents. அந்த கேஸில் இந்த f suffix yங்கிறது வந்து ஒரு பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல். பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல் மட்டும் இல்லை, அதோடைய நாம் வந்து less than or equal to q norm of y. ஓகே, சாரி நான் அந்த ஃபேக்ட் இங்கே எழுதலை இந்த ஸ்டேட்மெண்ட்டில். தென் fy பிலாங்ஸ் டு LP ஸ்டார், அது மட்டும் இல்லை, அண்ட் நார்ம் ஆஃப் fy ஈக்குவல் டு q நார்ம் ஆஃப் y. இதை தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து இது ஐசோமெட்ரின்னு வரும், ரைட்? fy பிலாங்ஸ் டு LP ஸ்டார், அது மட்டும் இல்லை, இதோடைய நாம் வந்து q நார்ம் ஆஃப் yக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நம்ம சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக வந்து நார்ம் ஆஃப் fy less than or equal to q norm of y இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்லா கேஸ்லையும் ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் fy of x. ஸோ மறுபடியும் அது ஆக்சுவலாக நம்மளுடைய எய்ம் வந்து norm of f is nothing but q norm of y. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். வேர் 1 less than or equal to q less than or equal to infinity கேஸில் நமக்கு ஏற்கனவே less than or equal to norm of f is norm suffix f of y is less than or equal to q norm of y ன்னு தெரியும். இப்போ வந்து greater than or equal to q norm of y சொல்ல போகிறோம். ஸோ மறுபடியும் நான் கேஸ் பை கேஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு p equal to 1 and q equal to infinity கேஸ். ஸோ q equal to infinity-னா நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா essential supremum of this is less than or equal to, இதை நான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஓகே, டு ப்ரூவ், ஏன்னா y belongs to L infinity, norm of f suffix y greater than or equal to இந்த நம்பர்னு சொல்லணும். அப்போ தான் ஈக்குவாலிட்டி கிடைக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா y உடைய ஒரு எசென்ஷியல் பவுண்ட் வந்து இந்த நம்பர்னு சொல்லணும், ரைட்? y உடைய ஒரு எசென்ஷியல் பவுண்ட் வந்து இந்த நம்பர், அதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த செட் எடுத்துக்கலாம். லெட் e equal to set of all t belongs to AB such that modulus of y of t is greater than f suffix y. இப்போ நான் என்ன சொல்லணும்னா இதோடைய மெஷர் வந்து 0ன்னு சொன்னேன்னா y உடைய எசென்ஷியல் பவுண்ட் வந்து இந்த நம்பர் வரப்போகுது. அதுதான் வந்து டெஃபினிஷன். எசென்ஷியல் பவுண்டுன்னா டெஃபினிஷன் என்ன, நம்ம இந்த செட்டுடைய மெஷர் வந்து 0ன்னு சொன்னோன்னா இந்த நம்பர் வந்து ஒரு எசென்ஷியல் பவுண்ட். அதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம இந்த செட்டு வந்து மெஷர் 0ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா
இப்போ ENன்னு இன்னொரு செட்டு வந்து எடுத்துக்கலாம். அது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் T பிலாங்ஸ் டு AB such that modulus of f of t is greater than fy plus 1 by n. இது வந்து ஃபார் ஆல் n in nக்கு வந்து இதை டிஃபைன் பண்ணலாம். டிஃபைன் பண்ணோன்னா இந்த ஈங்கிற செட்டுக்கும் ENங்கிற செட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட் இதில் இருந்ததுன்னா இப்போ இங்கே வந்து இந்த நம் மாடலஸ் ஆஃப் ஒய் ஆஃப் டி இஸ் கிரேட்டர் தென் நாம் சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஒய். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் டி வந்து ஏதோ ஒரு ENல இருக்க போகுது. ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டியும் வந்து ரிவர்ஸ் இன்க்ளூஷனும் வந்து ட்ரூ. இப்போ நோட் தேட் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா நோட் தேட் E வந்து நத்திங் பட் யூனியன் EN. ஓகே, E வந்து நத்திங் பட் யூனியன் EN. இப்போ நான் ஈயோடைய மெஷர் 0ன்னு சொல்லணும். அதுக்காக நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒவ்வொரு செட்டோடைய மெஷரும் வந்து 0ன்னு சொல்ல போகிறேன். அதை சொல்லிட்டோன்னா இந்த நாம் எஃப்ங்கிறது வந்து ஒய்யோடைய ஒரு எசென்ஷியல் பவுண்டுன்னு வரப்போகுது. ஸோ நம்ம இந்த ஒரு எலமெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ லெட் x ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒய் இன்டு மாட் ஒய். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் சைன் ஆஃப் ஒய்ங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். அல்லது எக்ஸுங்கிறது வந்து ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்என்னுங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த செட் EN. அதுதான் வந்து எக்ஸ்என்னுங்கிற ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் n. ஸோ இப்படி எடுத்தோம்னா தென் இப்போது இந்த எக்ஸ்என்னை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என் ஓவர் AB. இதை இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன வரும்? அதாவது இது வந்து எல்லாமே வந்து L1 ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது ஜஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோன்னா இது வந்து மெஷர் ஆஃப் CEN வரப்போகுது. சாரி, மெஷர் ஆஃப் EN வரப்போகுது. ரைட், மெஷர் ஆஃப் EN. அப்போ இதெல்லாம் வந்து ஃபைனைட் நம்பர்ஸ். இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B மைனஸ் A. ஏன்னா வந்து நம்ம ENலாம் வந்து சப்செட் ஆஃப் B மைனஸ் A. அப்போ எக்ஸ்என்லாம் வந்து L1ல இருக்குது. அது ஆப்வியஸான ஃபேக்ட்டு. இப்போ இந்த செட்டில் வந்து இந்த நாம் ஆஃப் FY F சஃபிக்ஸ் Y ப்ளஸ் YN இது வந்து இந்த செட்டில் வந்து எக்ஸு, அதாவது இந்த எலமெண்ட்டை பார்க்கலாம். நோட் தேட் நாம் ஆஃப் F சஃபிக்ஸ் YN நாம் ஆஃப் F சஃபிக்ஸ் Y plus 1 by n, right, plus 1 by n into measure of EN, right. இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நம்பர் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இப்போ x into y என்ன வரும் பாருங்க, x. ஓகே, ஸோ நான் xn வந்து CEN எடுத்துக்கிறதுக்கு பதிலாக xn வந்து சைன் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சைன் ஆஃப் ஒய் இன்ட்டு CEN எடுத்துக்கிறேன். ரைட், xn வந்து ஜஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் EN எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து xn வந்து சைன் ஆஃப் ஒய் இன்ட்டு CEN எடுத்துருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இதோட இன்டெக்ரல் வந்து மெஷர் ஆஃப் EN தான் வந்து வரப்போகுது. ஓகே, இப்போ இன்டெக்ரல் ஆஃப் AB xn இன்ட்டு ஒய் இதோடைய இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு பாருங்கள். இதோடைய இன்டெக்ரல் என்ன? xnங்கிறது வந்து சைன் ஆஃப் ஒய் இன்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் EN. ஸோ இது வந்து என்ன ஆக போகுதுன்னா இன்டெக்ரல் ஓவர் AB சைன் ஆஃப் ஒய் இன்ட்டு ஒய் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் EN dm. ஓகே, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் EN. ஆனால் இந்த செட்டில் ஸோ நம்ம இந்த இன்டெக்ரல் வந்து ஜஸ்ட் ENல மட்டும்தான் இன்டெகிரேட் பண்ணணும். ஏன்னா வந்து அவுட்சைட் EN வந்து இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 0, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோடைய வேல்யூ வந்து 0. ஆனால் இந்த செட்டில் இப்போ இந்த குவான்டிட்டி வந்து மாட் ஒய், ரைட், சைன் ஒய் இன்ட்டு ஒய் வந்து மாட் ஒய்ன்னு வரப்போகுது whenever y not equal to 0. ENங்கிற செட்டில் மாட் ஒய்யோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ENங்கிற செட்டில் மாட் ஒய்யோட வேல்யூ வந்து நாம் ஆஃப் FY ப்ளஸ் 1 by n, அதை விட பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்டெக்ரல் வந்து என்ன போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மாட் ஒய் CEN dm. இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் நாம் F ப்ளஸ் 1 by n இன்ட்டு CEN. ஏன்னா
இந்த இன்டெக்ரல் வந்து ஜஸ்ட்டு இஎன்கிற செட்டில் மட்டும்தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இன்டெக்ரல் இந்த இஎன்கிற செட்டில் மாட் ஒய் வந்து இந்த நம்பரை விட பெருசு. ஸோ அதனால் இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூ. அதாவது நான் என்ன எழுதுறேன்னா 0 ≤ h1 ≤ h2 இப்படி இருந்ததுன்னா இன்டெக்ரல் h1 இஸ் ≤ இன்டெக்ரல் h2, ரைட்? இப்போ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கும். ஏன்னா இஎன்ங்கிற செட்டில் இந்த நம்பர் வந்து மாட் ஒய்யை விட சின்ன நம்பர். ஸோ அதனால் இந்த இன்டெக்ரல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது, மோனோட்ரானிசிட்டியை. ஆனால் இந்த இன்டெக்ரல் என்ன ஆக்சுவலாக xn f dm இது வந்து என்னென்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு f suffix y xn, ரைட்? f suffix y xn. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா norm of fy ப்ளஸ் 1/n அது ஸ்கேலர், அந்த ஸ்கேலர் வெளியே வந்துடும். இன்டெக்ரல் ஆஃப் ab ஓவர் cen dm, ஓகே, ஓவர் cen dm இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் mod y cen dm. ஆனால் இது வந்து this is equal to fy of xn, right? fy of xn. ஆனால் fy of xn ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை பார்க்கும்போது ஃபங்க்ஷன் வந்து this is less than or equal, ரெண்டாவது நான் நெகட்டிவ் வேல்யூ, ஏன்னா இது வந்து 0 less than or equal to இந்த நம்பர். ஸோ இது என்ன வரப்போகுதுன்னா this is less than or equal to norm of fy into norm of xn, right? norm of fy into norm of xn. ஆனால் norm of xn என்னன்னு பாருங்க. norm of xn இதுதான் வந்து 1 norm of xn, 1 norm of xn அது வந்து மெஷர் ஆஃப் en, ரைட்? ஏன்னா அது வந்து இன்டெக்ரல் ஆஃப் cem தான். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் cemனு வர்ற இடத்துல நம்ம வந்து மெஷர் ஆஃப் en எழுதணும். ஏன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் அ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கிவ்ஸ் த மெஷர், ரைட்? இன்டெக்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ab இது வந்து என்னென்னா மெஷர் ஆஃப் e, ரைட்? மெஷர் ஆஃப் e. ஸோ அங்கே அப்படி பார்த்தோன்னா இங்கே என்ன வரப்போகுதுன்னா இதுவும் வந்து மெஷர் ஆஃப் en, இதுவும் வந்து மெஷர் ஆஃப் en. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா norm suffix fy ப்ளஸ் 1/n இன்ட்டு மெஷர் ஆஃப் en இது வந்து less than or equal to norm fy into measure of en, right? இப்போ இங்கே வந்து norm suffix xy plus 1/n into measure of en, ஆனால் இங்கே வந்து norm suffix fy into measure of en இருக்குது. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி எப்போ ட்ரூவாக இருக்கும்னா measure of en 0வாக இருந்தால் தான் இது வந்து ட்ரூ. ஸோ திஸ் இம்ப்ளை measure of en is 0 for all n, for all n. ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த செட்டோடைய மெஷர் வந்து 0ன்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் இந்த செட் வந்து யூனியன் ஆஃப் en. ஸோ மெஷர் ஆஃப் e வந்து less than or equal to summation n measure of en. ஏன்னா மெஷர் வந்து கவுண்டபிளி சப்படிட்டிவ், ஏன்னா இது வந்து டிஸ்ஜாயின்ட் கலெக்ஷனான்னு தெரியாது. ஸோ அதனால் மெஷர் ஆஃப் யூனியன் இஸ் less than or equal to sum of the measures. இப்போ ஒவ்வொரு செட்டும் மெஷர் 0. ஸோ அதனால் ஈயோடைய மெஷரும் வந்து 0. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு norm suffix fy வந்து ஒரு எசென்ஷியல் பவுண்ட். ஹென்ஸ் y infinity norm of y is less than or equal to norm suffix fy. ஓகே, ஸோ இப்போ வந்து p equal to 1 q equal to infinity கேஸில் நம்ம norm suffix fy equal to q norm of y அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மற்ற கேசஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து 1 less than p less than or equal to infinity கேஸ். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் norm suffix fy is greater than or equal to, ஆக்சுவலாக ஈக்குவல்ட்டுன்னு சொல்லணும். ஏற்கனவே இது வந்து லெஸ் தென் norm suffix xy லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதுன்னு தெரியும். இப்போ வந்து ஈக்குவாலிட்டி சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். லெட் x ஈக்குவல் டு sin of y into mod y power q minus 1, ரைட்? mod y power q minus 1 இந்த ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கலாம். இது sin yங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா sin y ஈக்குவல் டு mod y divided by y எப்போன்னா when y not equal to 0 if y equal to 0. ஓகே,
எப்போல்லாம் இது வந்து ஒரு ரியல் நம்பரோ காம்ப்ளெக்ஸ் நம்பரோ அந்த கேஸில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்ஃபினிட்டி வரும்போது அதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்ஃபினிட்டி ஆனால் மெஷர் 0 செட் இருந்தால் வரப்போகுது. ஸோ இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ p ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா q ஈக்குவல் டு 1, ரைட்? இஃப் p ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி q ஈக்குவல் டு 1. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகுது பாருங்கள், p ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தோம்னா x வந்து என்ன வரப்போகுதுன்னா தென் x ஈக்குவல் டு ஜஸ்ட் sin of y, right? just x equal to sin of y. ஸோ இப்போ நம்ம வந்து f suffix y of x என்னன்னு பார்க்கலாம். f suffix y of x இது வந்து என்னன்னா x into integral x into y over ab, right? x into y over ab. இப்போ x வந்து sin y ரீப்ளேஸ் பண்ணிருங்க. sin y ரீப்ளேஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து xy வந்து ஜஸ்ட்டு sin y இன்ட்டு y dm. அப்போ sin y இன்ட்டு y வந்து mod yன்னு வரப்போகுது. ஸோ இது வந்து இன்டெக்ரல் mod y dm, ரைட்? இன்டெக்ரல் mod y dm. ஸோ இது வந்து 1 arm of y, ரைட்? 1 arm of y. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து f suffix y of xன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா 1 arm of y this is equal to f suffix y of x. ஆனால் இது நான் நெகட்டிவ்ங்கிறதுனால மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் அப்ளை பண்ணோம்னா இது norm of fy into infinity norm of x, right? into infinity norm of x. ஏன்னா x belongs to LP. LPயில் நம்ம எசென்ஷியல் சுப்ரீமம் நாம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய எலமெண்ட் என்னன்னு பாருங்கள், x வந்து என்ன ஜஸ்ட் sin of y. அதோடைய மாடுலஸ் என்ன, எசென்ஷியல் பவுண்ட் என்ன, x உடைய எசென்ஷியல் பவுண்ட். ஸோ திஸ் இம்ப்ளை infinity norm of x வந்து என்ன இந்த கேஸில் 1. so this is equal to fy, right? ஸோ அப்போது இந்த கேஸ்லையும் p equal to infinity கேஸ்லையும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா 1 norm of y அல்லது q norm of y equal to norm of f suffix y எப்போன்னா when p equal to infinity இந்த கேஸில் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கேஸில் p equal to 1 கேஸ்லையும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 1 less than p less than infinity கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ 1 less than p less than infinity கேஸ்லையும் நம்ம இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணுறோம். let x equal to sin y into modulus of y power q minus 1 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த x வந்து LPயில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ x LPயில் இருக்குன்னா mod x பவர் p என்ன இந்த வேல்யூ என்னன்னு பார்க்கணும், இந்த இன்டெக்ரல் வேல்யூ. ஆனால் இது வந்து எக்ஸுக்கு வந்து மாடுலஸ் போடுறோம். அப்போ சைனுக்கு மாடுலஸ் போடும்போது அது 1 ஆகிடும். ஸோ இங்கே mod y பவர் q மைனஸ் 1ன்னு இருக்குது. இப்போ அதை வந்து p ரைஸ் டு த பவர் p போடுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா mod y q மைனஸ் 1 பவர் p dm. இப்போ p q ரெண்டுமே வந்து காஞ்சுகேட் எக்ஸ்போனன்ட். ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட இந்த ரிலேஷன் இருக்குது 1/p + 1/q ஈக்குவல் டு 1 அல்லது pq + q p + q ஈக்குவல் டு pq, ரைட்? p + q ஈக்குவல் டு pq. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா pq மைனஸ் p இருக்குது, ரைட்? pq மைனஸ் p. அப்போ இது வந்து q. ஸோ இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக mod y பவர் q dm, ரைட்? mod y பவர் q dm. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா மாடுலஸ் dm ஓவர் AP ஓவர் AB இது வந்து நத்திங் பட் இந்த வேல்யூ. இப்போ y வந்து LQவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஃபைனைட் வேல்யூ, ரைட்? y வந்து LQவில் இருக்குது, அதனால் இது வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ. ஸோ x பிலாங்ஸ் டு LP. x பிலாங்ஸ் டு LP மட்டும் இல்லை, அதே நேரத்தில் norm of x என்ன வரப்போகுது, இதுக்கு வந்து பவர் 1/p போடணும், இதுக்கு பவர் 1/p போடுறோம்னா இதுக்கு பவர் 1/p போடுறோம். ஸோ norm of x வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் y q/p. ஏன்னா இதுக்கு பவர் 1/p, ஸோ இதுக்கு பவர் 1/p போடுறோம். ஸோ இப்போ வந்து f suffix y of x என்னன்னு பார்க்கலாம். f suffix y of x இது என்ன, பை டெஃபினிஷன் திஸ் இஸ் இன்டெக்ரல் ஓவர் AB xy dm, ரைட்? xy dm. இப்போ வந்து x என்ன, x வந்து sin y into mod y பவர் q மைனஸ் 1.
ஸோ இப்போ இதோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒய்யை மல்டிப்ளை பண்ணோம்னா இன்டகரல் ஏபி sin y y mod y பவர் q மைனஸ் 1 dm, ரைட். ஸோ இது வந்து mod yன்னு வரப்போது. ஸோ ஏற்கனவே mod y பவர் q மைனஸ் 1 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா mod y பவர் q dm over ab. So this is nothing but q norm of y power q. ஸோ மறுபடியும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் q norm இது வந்து f suffix y of x. ஸோ நாமுடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா இது நாம் சஃபிக்ஸ் fy இன்ட்டு நாம் எக்ஸ் p norm of x. ஆனால் p norm of x வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ p norm of x என்ன q norm of y power q by p, right? So this is q norm of y power q by p. ஸோ இப்போ வந்து q norm வந்து ரெண்டு சைட்லேயும் காமனான டேர்ம், ரைட்? ரெண்டு சைட்லேயும் காமனான டேர்ம். ஆனால் இங்கே எக்ஸ்பொனன்ட் வந்து q இருக்குது, இங்கே எக்ஸ்பொனன்ட் q by p இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா whenever y not equal to 0, ஏன்னா y equal to 0னா நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ whenever y not equal to 0 இது வந்து என்ன ஆகுதுன்னா q norm of y q 1 minus 1 by p. ஆனால் இந்த நம்பர் வந்து 1 minus 1 by p வந்து q. ஸோ இது வந்து 1ன்னு வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் less than or equal to. ஸோ hence norm of f suffix y equal to q norm of y for all cases 1 less than or equal to p less than or equal to infinity, right? இந்த எல்லா கேஸ்லையும் வந்து நம்ம டிஃபைன் பண்ண f suffix yங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் LP. ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த y கோயிங் டு f suffix y இது வந்து LQல இருந்து LPக்கு போகிற LP ஸ்டாருக்கு போகிற ஒரு ஐசோமெட்ரி லீனியர் மேப்புங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த ப்ரூஃபை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.